வணக்கம் மக்களே, வெல்கம் டு யாஸ் ஆடியோஸ்ங்க. இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா இம்ரான் கிட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆடியோவில் வந்து அடுத்த லெவல் கொண்டு போயிருக்காரு. ஒரு புது அப்டேட்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த டீகோடரில் இருக்கிற அப்டேட்ஸ் எல்லாமே நான் கொஞ்சம் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் இது வந்து X10 அப்படின்ற ஆப்ஷனில் கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா TX9, TX10, TX11 7.1, அடுத்து வந்து TX, அதாவது நம்ம வந்து B, அதாவது 110B அப்படின்ற கான்செப்ட்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம இந்த டைம் கொண்டு வந்திருக்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா X10ல் கொண்டு வந்திருக்காரு. ஆடியோ லெவலை வந்து கண்டிப்பாக ரொம்ப ஹை லெவலில் கொண்டு போயிருக்காரு. இப்போ அதுக்குரிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். கேபிள்ஸ் எல்லாமே, அதாவது என்கோடரு, அடுத்து ரிமோட்டுமே சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதே போல் நம்மளுடைய அந்த பாட்டம் போர்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்ஸில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. இதை எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து இண்டிவிஜுவலாக சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கு டோட்டலாக தெரியும். அதாவது இது வந்து எப்பயும் போல் நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருக்கிற அந்த டிஸ்பிளே தான். இதில் வந்து ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேபிள் எடுத்துக்கலாங்க. கேபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 29.5 அப்படின்ற கான்செப்டில் பக்கா கிளியாரிட்டியில் ப்யூர் காப்பர் வயரில் கொண்டு வந்திருக்காரு. அதாவது நம்ம மல்டி கலர் இல்லாமல் அவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்யூர் காப்பர் வயரு, அதாவது ஆடியோ சிக்னலும் சரி, ஆடியோ வந்து ப்ராசஸிங் பண்ணுறதுக்கும் சரி, கேபிள்ஸ் வந்து ஹை குவாலிட்டியாக லென்த்தாக, அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சின்ன சேஸில், அதாவது லென்த்தில் இருந்து பேக் டெப்த்து 18 இன்ச்சு வரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கேபிளை கட் பண்ணி அடிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அவ்வளோ ஃபுல் லென்த்தில் நம்ம கொடுத்துருக்காரு. வயரிங்கை பொறுத்தவரையும் ஹை குவாலிட்டியாக இந்த டைம் ரெடி பண்ணியிருக்காங்க. நிறையா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டீகோடரில் வந்து மல்டி கலர்ஸ் வயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுடைய இம்ரான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்யூர் காப்பர் வயரில், காப்பர் லெக்கில் பக்காவாக கொண்டு வந்திருக்காரு. அதே போல் உங்களுக்கு வந்து வயர் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதோ, அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஹீட் இஷ்யூவில் ப்ராப்ளம் ஆகிறதோ அந்த மாதிரி கிடையாது. இப்போ என்கோடர் எடுத்துக்கலாங்க. என்கோடர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்மார்ட் என்கோடர் கொண்டு வந்திருக்காரு. ஸ்மார்ட்டில் ரோட்டரி என்கோடரு. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சுவிட்ச் இருக்கும், அதுக்குரிய என்கோடர் இருக்கும். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சார் வந்து பேக் லைட்டில் நியோ ப்ளக்ஸ் எல்இடி கொண்டு வந்திருக்காரு. அதாவது ஒரு என்கோடருக்கு வந்து 12 எல்இடி லைட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா RGB லைட்டு, அதாவது RGB கலர், அதுவும் மல்டி கலரும் கொண்டு வந்திருக்காரு. அடுத்து வந்து இதை வந்து கலர் என்ன கலர் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு வந்து பிளிங்கிங் ஆகிற மாதிரியும் கொண்டு வந்திருக்காரு, எஃபெக்ட் கொண்டு வந்திருக்காரு. நிறைய விஷயங்கள் இதில் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஒரு என்கோடர்னு இல்லாமல் இதில் வந்து நிறைய விஷயங்கள், மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காரு. நம்ம கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கஸ்டமர் வந்து ஒரு டெக்னீஷியன் வந்து நம்ம பேக்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே கலர் எல்இடி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சார் வந்து மல்டி கலரே உள்ளே கொடுத்துட்டாரு. அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ கிளியாரிட்டியான ஒரு எல்இடி பல்பை இதில் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகாத அளவுக்கு இதில் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஆடியோ பொறுத்தவரையும் பக்கா கிளியாரிட்டியில் இருக்குங்க. அதே போல் நம்ம இதோட பிரைட்னஸ் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 வோல்ட் தான் நம்ம இதில் கொடுக்கணும். அதாவது டீகோடரில் இருக்கிற 12 வோல்ட் கொடுக்கக்கூடாது. இதுக்கு தனியாக நம்ம வந்து 5 வோல்ட் தான் கொடுக்கணும். அதை வந்து நான் ஸ்பெசிஃபிகேஷனாக இப்போ நான் சொல்லிக்கிறேன். இதோட வீடியோ வந்து கடைசியில் நான் வந்து ஆம்பிள்ஃபயர் எண்டில் நான் சொல்கிறேன், நீங்கள் முடிஞ்ச வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த 2 என்கோடர் வந்துடும். ஒன்று வந்து மாஸ்டர் என்கோடருக்கும், இன்னொன்று வந்து சப்போட என்கோடருக்கும் வந்துடும். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சுவிட்ச், அதாவது நம்ம வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா நம்ம எடுத்துக்கலாம், அந்த மாதிரி கான்செப்டில் தான் இதை சுவிட்சும் தனியாகவே கொடுத்துட்றாரு. இதை யூஸ் பண்ணி சுவிட்ச் மூலியமாகவும் நீங்கள் வந்து ஆம்பிள்ஃபயர் ரன் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு வந்து சுவிட்ச் வேணால் ரிமோட்டில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துட்றாரு. எப்பவும் ரெகுலராக கொடுத்துட்ருக்குறது தான். கொஞ்சம் கிளாரிட்டியோட நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டு நம்ம இந்த டைம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. வேறு லெவலில் கொண்டு வந்திருக்காருங்க கிட்டு. அதே போல் நம்மளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆடியோ வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காரு. நம்ம அந்த பாட்டம் போர்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரூ இந்த டைம், அதாவது 4 ஸ்க்ரூ கொண்டு வந்திருக்காரு. அது போக போக நான் காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்து 7.1க்கு ரிமோட் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதே ரிமோட்டு தான் இந்த 5.1க்கும் கொடுத்துருக்காரு. ரிமோட்டு வந்து வேறு லெவலுங்க. அதே போல் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த டிக் டிக் சவுண்டோட நம்மளுக்கு இருக்குது. அதாவது நம்ம ஆக்சஸ் பண்ணுறக்கும் அவ்வளோ டீசெண்டாக இருக்குது. அதே போல் அந்த மெட்டீரியல் வந்து ஹை குவாலிட்டியாக ரெடி பண்ணியிருக்காரு. அதே போல் உங்களுக்கு
ரிமோட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு பண்ணியிருக்காங்கங்க. நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ரிமோட்டு. 7.1க்கும் அதே தான், இந்த 5.1க்கும் அதே தான். அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அதே போல் ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்காருங்க. செதுக்கியிருக்காரு. இந்த டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வாயில் சொல்கிறத விட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதே போல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து டிஸ்பிளே உங்கள் இதில் சொல்லிடுறேன். இது வந்து 7.1க்கான டிஸ்பிளே தான், புரியுதுங்களா? இதில் வந்து எதுவும் வந்து பெருசாலாம் ஒன்றும் மாற்றலை, எல்லாமே வந்து இருக்கிறது தான். அந்த டிஸ்பிளே சைடில் வந்து சார் எதுவுமே கை வைக்கல. மற்றபடி இருக்கிற அந்த 120A இருக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காரு. பட் ஆனால் 7.1க்கு மாடிஃபிகேஷன் பண்ணார்ல, அதே தான் இந்த 5.1க்கும் நம்ம கொடுத்துருக்காரு. அதே போல் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வயரிங்கெல்லாம் கச்சன்னு இருக்காதுங்க. வயரிங்கை வந்து நிறைய குறைச்சிட்டாரு. அதே போல் நம்ம கஸ்டமர் சைட்லேயும் சரி, நம்ம டெக்னீஷியன் சைட்லேயும் சரி நிறையா யோசித்து பண்ணியிருக்காரு. டெக்னீஷியனுக்கும் வேலையை குறைச்சிருக்காரு. கஸ்டமர் சைட்லேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை கொண்டு வந்திருக்காரு. இதில் எஃப்எம் எல்லாமே இருக்குது. அதாவது இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஹையண்டான ஒரு ஆடியோ இருக்குங்க. கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம மதர் போர்ட் சைடில் நம்ம வந்துடலாம். 110Aவோட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பாட்டம் போர்டு வந்து பார்த்திங்கன்னா லென்த்தும் கூட, அதாவது அகலமும் கூட எல்லாமே பெருசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 வோல்ட்டு வந்து இன்புட்டு வந்து டிசி வோல்ட்டு தான் நீங்கள் கொடுக்கணும். டிசி வோல்ட்டு தான் கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து கிரவுண்டு, அடுத்து சென்ட்ரு, அடுத்து சப்வூஃபர், அடுத்து சரௌண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு, ஓகேங்களா? இது வந்து நம்ம மெயின் டிஸ்பிளேக்கான சிப்பு நம்ம இதில் கொடுத்துட்றாரு. இது வந்து யூஎஸ்பி கனெக்டுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம முன்னாடி என்கோடர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான ஆர்ஜிபி லைட்டுக்கான கனெக்டர் கொடுத்துட்றாரு. இது ஓவராலாக நம்ம கனெக்ஷன் டீட்டெயில் சொல்லிட்டோம். இப்போ பேக் சைடில் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இதில் என்ன மாற்று கருத்து பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பின்னு இருக்கிறது வந்து ஆக்ஸ் பின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சப் அவுட்டுங்க. அதாவது சப் அவுட் எடுத்துக்கலாம். இது வழியாகவும் நீங்கள் எடுத்து கொடுத்துக்கலாம். இல்லை இன்னொரு பூஸ்டப் பவர் ஆம்பிளிஃபையர் வச்சுருக்கோம், அதுக்கு நம்ம எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா இதிலேருந்தே நீங்கள் எடுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து ஆக்ஸ் பின்னுங்க. லெஃப்ட் ரைட் ஆக்ஸ் கொடுத்துக்கலாம். இது கோஆக்சில். அடுத்து வந்து ஆப்டிக்கல் HDMI. இது வந்து எல்லாமே டிஜிட்டல் இன்புட்டு கொடுக்குற ஏரியா. உங்களுக்கு வந்து இதை வந்து ஒரே லென்த்தாக கொடுத்துட்டாரு. நல்ல ஒரு காம்பேக்டாக கொடுத்துருக்காரு. அதே போல் நம்ம முதல்ல இருந்ததை காட்டிலையும் இந்த டைம் வந்து வேறு மாதிரி ரெடி பண்ணியிருக்கு. மதர் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டிஎஸ்பி மெயினில் யூஸ் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து ஆடியோக்காகவும், இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயினாக ஆடியோக்காக பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்காரு. 2 ப்ராசஸர் ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆடியோக்கு மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா STA309 அப்படின்ற ப்ராசஸர் ஐசி, அதாவது 7.1க்கு என்ன யூஸ் பண்ணியிருந்தாரோ அதே ஐசி தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆடியோ லெவல் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. பக்காவாக கொண்டு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா FR63111 யூஸ் பண்ணியிருந்தோம். அதை நம்ம எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராசஸர் ஐசி, அதாவது ஆடியோ கிரேடுக்குன்னே தனியாக இந்த ப்ராசஸர் ஐசி யூஸ் பண்ணியிருக்காருங்க. யாருமே கொண்டு வராத அளவுக்கு இவர் கொண்டு வந்திருக்காரு. அதே போல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்கா கிளாரிட்டி. இதில் வந்து இண்டிவிஜுவல் கெயின், அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா சாஃப்ட்வேர்லேயும் கொண்டு வந்திருக்காரு, ஹார்ட்வேர்லேயும் கொண்டு வந்திருக்காரு. ஹார்ட்வேரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ செட் கொடுத்துருக்காரு. பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 ஃப்ரீ செட் கொடுத்துருக்காரு. அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இண்டிவிஜுவல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ப்ராசஸரில் வந்து நம்ம வந்து சாஃப்ட்வேரில் கொடுத்துருக்காரு. சாஃப்ட்வேரில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் கெயின், அதாவது 13 dB, அதாவது மாஸ்டர் 13 dB. அதே போல் நம்ம இண்டிவிஜுவல் சேனல் லெஃப்ட் ரைட்டு சரௌண்டு சென்ட்ரு எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிபி கூட்டிக்கலாம். 13 dB மொத்தம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 26 dB வரையும் நம்ம இதில் வந்து கொடுத்துருக்காரு. அடுத்து வந்து இம்ரான் கிட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கெயின் பத்தலை, அடுத்து வந்து ஆடியோ பத்தலை அப்படின்ற கான்செப்டே இருக்காது. அந்தளவுக்கு வேறு லெவலில் கொண்டு வந்திருக்காரு. இந்த டிஎஸ்பி கிட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சேனலில் வந்து பேஸு ட்ரிபிள், அதாவது 2.1லேயும் நம்ம இருக்குது, அதே போல் 5.1லேயும் இருக்குது. அதில் வந்து எல்லா சேனலுக்கு இண்டிவிஜுவல் வந்து பேஸ் ட்ரிபிள் கொடுத்துருக்காரு. எல்லாமே வந்து இதில் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. வாங்கி யூஸ் பண்ணால் தான் தெரியும். நான் வந்து இது வந்து பேசிக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரையும் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். ஒரு பவர் ஆம்பிளிஃபையரில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மெயின் வந்து முன்னாடி ஃப்ரண்ட் லுக்கு தாங்க. அந்த லுக்குக்காகவே வந்து
வந்து இவர் வந்து அவ்வளோ மெனக்கெட்டு ஆர்ஜிபி லைட்டு கொண்டு வந்திருக்காரு. நம்ம வந்து இண்டிவிஜுவலாக நம்ம லைட்டு தான் நம்ம சுவிட்சு தான் வச்சுருப்போம், தெரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து நானும் ஆம்பிள்ஃபயரில் பண்ணியிருக்கேன். அதாவது எல்இடி ஆஃப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சுவிட்சு தான் கொடுத்துருப்போம். இந்த டைம் ரிமோட்லேயே எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாருங்க. இதில் இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ப்ளூடூத்தோட வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 6.0 கொண்டு வந்திருக்காருங்க. வேறு லெவலுங்க. அதே போல் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மார்க்கெட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5.1, 5.2, 5.3 கான்செப்டில் தான் ப்ளூடூத் வெர்ஷன் இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா 6.0 கொண்டு வந்திருக்காருங்க. ஆடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் ப்ளூடூத்தோட வெர்ஷன் வந்து அதிகப்படுத்தியிருக்காரு. நல்ல ஒரு ஹையண்டான ஒரு டீகோடரு. இந்த டீகோடர் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக தரமான ஒரு அப்டேட்டுங்க இந்த அப்டேட்டு. அதே போல் நம்ம வந்து இந்த ஆம்பிள்ஃபயரை ஃபுல்லாக மேக் பண்ணி இதை வந்து நான் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு நான் டெமோ காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இவர் கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து மார்க்கெட்டில் இல்லாத லெவலுக்கு கொண்டு வந்திருக்காரு. அதாவது ஒரு லைட்டு வந்து ஆர்ஜிபி லைட்டுன்றது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றும், அதாவது நீங்கள் மார்க்கெட்டில் ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் கேட்பாங்க, ப்ளூ கலர் கேட்பாங்க, ரெட் கலர் கேட்பாங்க. எல்லாத்தையும் நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ எல்லாமே ரிமோட்லேயே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு கஸ்டமர் சைடில் இருந்தும் சரி, ஒரு டெக்னீஷியன் சைடில் இருந்து வேலைப்பாடுகள் டெக்னீஷியன் சைடில் இருந்து குறைச்சிட்டாரு. அதே போல் கஸ்டமர் எதிர்பார்க்கிறத வந்து இவர் வந்து ப்ராப்பராக கொண்டு வந்திருக்காரு. ஆடியோ லெவல் வேறங்க. சத்தியமாக அந்த ப்ராசஸர் ஐசியை வந்து மாற்றிருக்காரு. வேறு லெவல் சீரியஸாகவே சொன்னால் பக்காவாக ரெடி ஆகி வந்து கிட்டு வந்து ரெடி ஆகிருச்சு. மார்க்கெட்டில் வந்து கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. இதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை வச்சு நம்ம ஒரு ஆம்பிள்ஃபயர் மேக் பண்ணி இந்த ஆர்ஜிபி லைட்டு எப்படி ஒர்க் ஆகுது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். மார்க்கெட்டில் இந்த ஒரு டிஎஸ்பி அதாவது X10 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஆடியோ கிளாரிட்டியில் வரப்போகுதுங்க. அதே போல் இதுக்கு ஒரு ஆப் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆடியோ முக்கியமா இல்லை இது வந்து ஆப் முக்கியமா அப்படின்ற கான்செப்டில் வந்து நாங்கள் யோசிக்கிறப்ப ஆடியோ தான் எங்களுக்கு பெஸ்ட்டு. நம்ம ஆடியோவில் வந்து நம்ம பண்ணிவிட்டு ஹார்ட்வேரில் வந்து நம்ம பண்ணிக்கலாம், பொறுமையாக பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து ஒரு கஸ்டமர் சைடில் வந்து ஆடியோ தான் ரொம்ப முக்கியம். நம்ம ரிமோட்டு இல்லாமல் நம்ம ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆப் மூலிமா நம்ம யூஸ் பண்ண போகிறோமா, அதாவது தெரியாத நண்பர்கள் நிறையா தான் இருக்காங்க. படித்தவங்க தான் வந்து மொபைலில் யூஸ் பண்ண போகிறாங்க. அதை வந்து நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம அடுத்த நெக்ஸ்ட் அப்டேட்டில் நம்ம கொடுத்துருவோம். இதுக்கான ப்ராசஸ் ஓடிட்டுருக்கு. அதனால் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை. இதுக்கான ஆப்பும் வரப்போகுதுங்க. நம்ம மொபைல்லே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இதில் கொண்டு வந்திருக்காரு. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கெயின் பத்தில் ஒரு வந்து ஆடியோ ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்ற ஃப்ரீ செட் வச்சு நம்ம அதாவது ஒரு கெய்னர் போர்டு வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அதையெல்லாம் தாண்டி மெயின் ப்ராசஸ் மதர் போர்ட்லேயே வந்து கெயின் ஆப்ஷனும் கொண்டு வந்துட்டார், ஹார்ட்வேர்லேயும் கொண்டு வந்துட்டார், சாஃப்ட்வேர்லேயும் கொண்டு வந்துட்டார். ஆடியோவை பொறுத்தவரையும் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் டிபி கூட்டிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கூட்டிக்கலாம். எல்லாமே டெக்னீஷியன் கையில் தான் இருக்குது. ஒரு அவங்களோட ரூம் சைஸு அதே போல் அவங்களோட எப்படி சொல்கிறது லென்த்து எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம ஒரு ஆம்பிள்ஃபயரை கெயினை கூட்டணும். அதை வந்து ஒவ்வொரு டெக்னீஷியன் தான் கரெக்டான முறையில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா டிபி கூட்டினீங்க அப்படின்னா ஆடியோ உதற ஆரம்பிச்சிடும். நம்ம இதை வந்து ஒரு ஆம்பிள்ஃபயரில் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.